ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணை உன்னிடத்தில் வர முடியாமல் இருப்பதற்கான காரணம் இருக்கின்றது. அது என்ன என்று புரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் உன் அப்பா நான் பதில் கூற வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால், சண்டையால், மனக்கசப்பினால் இப்பொழுது உன்னுடைய துணையை பிரிந்திருக்கின்றாய். ஆரம்பத்தில் அவர் செய்த தவறை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அதீத அளவிற்கு உங்களுக்குள் சண்டை வந்தது. அவர் பேசும் பொய்களால் அல்லது மற்ற பிரச்சனைகளால் உங்களுக்குள் எப்பொழுதும் சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நீ இப்பொழுது அவர் வேண்டாம் என்று கூறி அவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றாய். விலகி வந்து விட்டாய். அவர் எப்பொழுதும் உன்னை தேடி உன்னை சமாதானப்படுத்துவார். ஆனால் இம்முறை உன்னை தேடி வரவில்லை. காரணம், அவர் செய்த தவறு அப்படி. குற்ற உணர்ச்சியால் தான் உன்னை தேடி வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய சண்டைக்கு காரணமும் அதுதானே? எனக்கு தெரியும். அவர் செய்த தவறு மன்னிக்க முடியாத தவறு தான். அதனால்தான் அவர் இப்பொழுது உன்னை தேடி வராமல் இருக்கின்றார். அவர் செய்த தவறு இப்பொழுது அவர் உணர்ந்து விட்டார். அதனால் குற்ற உணர்ச்சி தாங்க முடியவில்லை. உனக்கு ஒரு துரோகத்தை இழைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியால் அவர் தவித்து கொண்டிருக்கின்றாய். முழுமையான விஷயங்கள் உனக்கு தெரிவதில்லை. பாதி விஷயங்கள் தெரிந்ததற்கே நீ அவரை பிரிந்து விட்டாய். முழு விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும் என்ற குற்ற உணர்வால் தான் இப்பொழுது அவர் தவித்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்த தவறு மன்னிக்க முடியாததுதான். மன்னித்து ஏற்றுக்கொள் என்று நான் ஒருபொழுதும் கூற மாட்டேன். ஏனென்றால் அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர் கைகளில் தான் இருக்கின்றது. தவறு புரிந்தால் மன்னித்து தான் ஆக வேண்டும், மன்னித்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் கூறுவதில்லை. அவர் இப்பொழுது குற்ற உணர்வால் தான் உன்னிடத்தில் வந்து பேசாமல் இருக்கிறார் என்பதைத்தான் உன்னிடத்தில் கூறுகின்றேன். அவர் செய்த தவறு ஒரு பக்கம் உன்னை வாட்டி எடுக்க கஷ்டத்தை உண்டாக்கினால், இன்னொரு பக்கம் அவர் எதற்காக என்னை நாடி வரவில்லை, எதற்காக என்னிடத்தில் வந்து பேசவில்லை என்ற கவலை உனக்கு அதிகமாக இருக்கின்றது. எத்தனை முறை சண்டை போட்டாலும் என்னை தேடி ஓடி வந்து விடுவாரே, இம்முறை எதற்காக என்னை வரவில்லை என்ற பல சந்தேகங்களும் உனக்கு இருக்கின்றது. அதற்காகவே உனக்கு விடை சொல்ல வந்திருக்கின்றேன். அவர் குற்ற உணர்ச்சியால் மட்டுமே உன்னை தேடி வராமல் தவித்து கொண்டிருக்கின்றார். அதை தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை. காலம் அனைத்தையும் சரி செய்துவிடும். காலத்தின் அடிப்படையில் அத்தனையும் விட்டுவிடு. அவர் நன்றாக பட்டு திருந்து நிச்சயமாக உன்னிடத்தில் ஒரு நாள் வந்தே தீருவார். அச்சமயம் உன் மனம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்குமா இருக்காதா என்பதனை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய். கூடிய விரைவில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். கவலைப்படாமல் இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.